2 வீடு போயிருந்தா நிறைய விளக்கு களவாண்டு இருக்கலாம். எங்க அதுங்களையும் பூரா எடுத்து உள்ள வச்சிட்டாளுங்க. ஏத்தி வைக்கிறவங்க விளக்க ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட வெளில வைக்க மாட்டேங்கிறாங்க. தேஞ்ச சீக்கியே ஒரு அரை மணி நேரம் ஏத்தி வைக்கிறாளுங்க. அப்புறம் உள்ள வச்சிடறாளுங்க. அது கூட என்ன ஊத்த வக்கல அதெல்லாம் இருக்காங்க. சரி என்ன செய்யறா? இப்ப விளக்கா எடுத்து வச்சுக்க என்னமோ செஞ்சுருக்கா. நம்ம வீட்டுல இம்பிட்டு விளக்கு கிடையாது. ஏன் இம்பிட்டு விளக்கு? ஒருவேளை அடுத்து விளக்கு வியாபாரம் பண்ண போறாளோ? ஏண்டி என்னடி இம்பிட்டு விளக்கு எடுத்து போட்டு நீ வாடி வாடி பார்த்துருக்க? என்ன அடுத்து விளக்கு வியாபாரம் பண்ண போறியாதா? சூப்பர், இந்த ஐடியா கூட நல்லா இருக்கேத்த. இந்த விளக்கு வித்தா கூட ஒரு காசு அடிக்கும்ல சொன்ன மாதிரி. இதெல்லாம் நேற்று காட்டி விடுறதுக்கு நான் போய் ஆட்டையை போட்டு வந்தது விட்டு வீட்டுக்கு. ஏய் ஆத்தே, இப்படி விளக்கெல்லாம் பத்திட்டு வந்தியாக முடி பார்த்தாலும் கட்டி வச்சு தோலை உரிக்க போறாது வர முடிய. ஏதாவது கிளீன் செடி எடுத்தமா களவாண்டமா வந்தமான்னு இருக்க மாட்டாப்புல. அது எப்படிப்பட்ட விளக்குல போய் எடுத்து வந்திருக்கா? பேசாம விடுறியே, எங்க புடிச்சு விட்டுற போறாங்க போலீஸ்ல வீடுல. ஏத்த சும்மா இருங்கத, நீங்க வேற எதுக்கெடுத்தாலும் பயந்துகிட்டே இருக்கீங்க. அப்படிலாம் பயந்தா அந்த உலகத்துல வாழ முடியுமா? நம்ம சொல்லுவாப்பா, வெறும் கிளீன் செடி எடுத்துக்கிறது நம்ம நான் செய்யறது. சும்மா அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் விஷயமா தான் சொல்லியிருக்காங்க. இல்லாதவங்க இருக்கவங்கிட்ட போய் களவாண்டு வரதுக்கு கிளீன் செடி களவாண்டா நல்லதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா கிளீன் செடி களவாட கூடாது, பேருக்கு தான் கிளீன் செடி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வழக்கில் எடுத்துக்கு வந்து கூட நம்ம அடகு வச்சு வித்த கூட பொழைச்சிக்கலாம்ல. அதுக்கு இதெல்லாம் கொண்டு விட்டுருக்காங்க. எல்லாம் காரணமா தான் பெரியவா சொல்லியிருக்காங்க. நீங்க என்னத்த எதுவும் தெரியாம பேசிக்கிட்டீங்க. நல்ல ஒரு போடு யாத்தே, வெளியில இருந்து மாட்டிக்கிட்டா ஏன் மருமகன் சொல்லிடாத. என்னை கேவலப்படுத்தப்படாதே சாமி. ஏத்த என்னை உங்க மருமகன் சொல்லிக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும், பெருமைப்படணும். நாளைக்கு ஒரு பிசினஸ் அதிபரா வரப்போறேன் நானு. என்னைய பார்த்து இப்படி சொல்லிவிட்டீங்களே நீங்க. நல்ல ஐடியா கொடுத்துட்டீங்க. இன்னும் 2 நாள் இருக்கு. இன்னும் 2 நாளைக்கு விளக்கத்துவாளுகள்ல இன்னும் கொஞ்சம் விளக்கெல்லாம் ஆட்டை போட்டு வந்துடுறேன். அது ஒரு பிசினஸா பண்ணி விட்டுருவோம். விளக்கு வியாபாரம் இங்கே விளக்குகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எழுதி விட்டு விட்டுருவோம் வீட்டுல. ஏன்னா அது இன்னும் 2 நாளைக்கு ஆட்டை போட போறியா? நல்லா அதுக்கு நீ பேசி தெரியல. ஒரு நாளைக்கு இப்படி எடுத்திருக்கேன். இன்னைக்கு நாளைக்கு ஏத்துவாளுகள்ல பழைய படிக்க அதுல எடுத்தோம்னா நிறைய விளக்கு எடுக்கலாம்ல. ஏண்டி நீ இந்த விளக்கு தூக்கிட்டு வர வரைக்கும் வீட்டுக்காரி என்னன்னு செஞ்சாலும் கவனிக்காம நீங்க வேறத்த எங்கத்த கஞ்சா முடிச்சிருக்கீங்க. நிறைய எண்ணெய் ஊத்தி ஏத்தி வைங்கன்னா காது சும்மா அந்த விளக்குல விட்டுற மாதிரி எண்ணெய் ஊத்தி ஏற்றி வச்சிடறாளுங்க. அதுல பார்த்தா அதுக்கு குறுநி எண்ணெய் ஊத்தி விளக்கு ஏற்றி வச்சிருக்கிற மாதிரி லைட்லாம் ஆஃப் பண்ணி விட்டு அப்படி வச்சு இருட்டுல வச்சிடறாளுங்களாம். அப்படி பளபளன்னு தெரியணுமா விளக்கெல்லாம். அப்படி வைக்கிறாளுங்க. அவளை ஊத்தி வைக்கிற இத்து போனாலும் சீக்கிரமே தீர்ந்து போகுது. அப்புறம் என்ன செய்ய, விளக்கு ஆப்பாயி போய் இருட்டா கிடக்கல. அந்த கேப்ல நான் ஆட்டை போட்டு வந்துடுறேன்ல. ஆனா உனத்த அவளை எது செஞ்சாலும் நமக்கு வசதியாவே செய்யறாளுங்க. நமக்கு ஜாதகமா இருக்குத்த. ஏன் ராணிசாமி, நீ செய்து உனக்கு நல்லா இருக்கா? என்னை திருத்திரம் மாலை போட்டு விட்டு நீ இப்படி ஐயக்கத்தனம் பண்ணி தர்றிய, விளக்க கவனித்து தர்றிய. இதுக்கெல்லாம் ஐயப்ப ஒண்ணு சொல்ல மாட்டாரா அவளையா? ஆத்தி இவர் எப்ப வந்தாரு, இதை கவனிக்காம விட்டமே. சரி ஏதாவது சொல்லி சமாளிப்பான். ஏங்க இதெல்லாம் வந்து நல்லதுங்க. நம்ம சாஸ்திரப்படி விளக்கு கலவண்டு தான் நல்லதுன்னு இருக்காங்க வீட்டுக்கு. அதுதான் கலவண்டு வந்திருக்கேன் நானே. நான் எது செஞ்சாலும் நியாயம் வந்து செய்வேன். விளக்கு கலவண்டு தான் நல்லது. அது ஒரு சாஸ்திரத்துக்கு கிளீன் செடி தான் கலவண்டு வருவாங்க. விட்டா நீ அவங்க வீட்டுல இருக்க வெள்ளி விளக்கப்பா கலவண்டு வந்துருவா ஒழிய. அப்படி கேள்றானா? நான் எவ்வளவு பரவாயில்ல ஒழிய, குடியாரனா இருந்தாலும் டீசென்டா இருக்கிறேன். நீ என்ன வீடு வீட்டுக்கு போய் விளக்கு கலவண்டு வந்து திடுற, அதையும் பெருமையா வர வச்சுக்கிருக்கு. அதை வச்சு பிசினஸ் வேற பண்றேன்ற வக்கம் இல்லாம நான் என்ன செய்யறது? வீட்டுல இருக்கிற ஆம்பளை ஒழுக்கமா இருந்தா நான் இந்த வேலை செஞ்சுக்கிறேன். சளித்தனமான வேலையெல்லாம் ஆம்பளை கிட்ட வருமானம் இல்லாதனால இந்த மாதிரிலாம் குடும்பத்தை ஓட்டுறது செய்ய வேண்டியது இருக்கு. அதை நினைச்சு பெருமைப்படுங்க. பொம்பளை இப்படி தாட்டியமா இருக்கேனே. தாட்டியத்துல தவக்காலை விட்டு விளையாடத்தை விடணும். ஆத்தாளுக்கு மகனுக்கு பொறாம. என்னடா இவ இவ்வளவு பிசினஸ் மைண்டா இருக்காளே, எதை பார்த்தாலும் பிசினஸாவே பாக்குறாளே, வாழ்க்கையில எங்க முன்னேறி பெரிய இடத்துக்கு போயிட போறான்னு தான் நினைக்கிறீங்க. யார் சாமி நீயா? போயிட்டாலும் அப்படியே புடிச்சு போய் உள்ள ஸ்டேஷன்ல வச்சிருக்க போறாங்க. ஜாமீன் எடுக்க நான் தான் வரணும் சாமி. யார என்னையவா? போலீஸ்காரவங்களா? என்னைய பார்த்தாலே அப்புறம் அனுப்பிள்ள பாவனை விட்டுட்டு போயிருவாங்க. என்னையில யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. கவலைப்படாதீங்க. நான் வாழ்க்கையில எவ்வளவு தூரம் பெரிய ஆளானாலும் உங்க 2 பேரையும் நல்லா பாத்துக்கிருவேன். அதை பத்தி எல்லாம் நீங்க வருத்தப்படாதீங்க. ஆமாடி கவுண்ட் பண்ணி சொன்ன. அப்புறம் நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன், இங்க எப்படி இருக்குன்னு சொன்ன மாதிரி செயல உட்காந்துக்கிட்டு நீ வாட்டு லாக்கப்புல நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன் சொல்லி தெரிய வேண்டியதாண்டி மண்டலிச்சிருக்கி. சரி சத்தம் போடாதீங்க. அவ பொம்மி பிடி வந்துட போறா. அவ வந்து அதான் சொல்லுவா. ஒரு வழியா அண்ணங்கிட்ட போய் சொல்லி ஏமாத்தி காசை வாங்கி நகையப்புறம் வாங்கிட்டோம். சரி இதை எப்படியாவது கொண்டு போய் பேங்க்ல லாக்கர்ல வச்சுட்டு வந்துடணும். பேங்க்குக்கு போலான்னு பார்த்தா அத்தை வேற எதுக்கு வர எங்க வரேன்னு கேட்டுட்டே இருப்பா. என் மாமியாங்களுக்கு சும்மா இருக்க மாட்டா. எப்படி இதுக்கு போய் சொல்லிட்டு போகணும், என்ன சொல்லிட்டு போலாம் யோசிக்கணுமே. என்ன போன் அடிக்குது? இவரு தான் போன் பண்றாரு. என்ன இன்னத்துல போன் பண்ணிருக்காரு இன்னைக்கு, என்னன்னு கேட்போம். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க, என்ன செய்றீங்க? இருக்கேம்மா, ஏதோ இருக்கேன். கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சுமா. இங்க என்னங்க சொல்றீங்க? ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க? எது பிரச்சனையா? என்னங்காச்சு? ஒண்ணும் இல்லம்மா, பிசினஸ்ல கொஞ்சம் லாஸ் ஆயிருச்சு. ஒரு 50 லட்சம் கை விட்டு போயிடுச்சுமா. என்னங்க சொல்றீங்க? 50 லட்சம் போயிடுச்சா? ஐயோ ஐயோ எம்புட்டு காசுங்க, ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. நான் என்ன செய்வேன்? எனக்கே தெரியலமா இந்த மாதிரி ஆகணும். திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரிம்மா, நீ எனக்கு ஒரு உதவி செய்யறியா? என்னங்க செய்யணும் சொல்லுங்க. ஒண்ணும் இல்லம்மா, நீ சொன்னேல மச்சாங்கிட்ட இருந்து ஏதோ காசு வாங்குறேன்னு சொல்லி 25 லட்சம் வாங்கிட்டியாமா? வாங்கிட்டேங்க. வாங்கி வைர நெக்லஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. ஃபுல்லா நகை எடுத்துட்டாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, வைரத்துல தான் எடுத்திருக்க. அதை அப்படியே கொஞ்சம் எங்கேயாவது அடவு கிடவு வச்சுட்டு வித்துட்டு கொஞ்சம் இந்த காசுல எனக்கு போட்டு விடுறியாமா? இங்க ரொம்ப சமாளிக்க முடியல, சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு.
அட கடவுளே, இந்த நகை எடுக்க நம்ம என்ன பாடுபட்டோம், கஷ்டப்பட்டு எடுத்து வச்சிருக்கோம். அதை கொண்டு போய் வித்து போடுன்றாரு, அடை வச்சு போடுன்றாரு. நம்ம எங்க போய் வைக்கிறது, என்ன செய்யறது? நான் என்ன செய்வேன்? நகையெல்லாம் கைவிட்டு போக போகுதே கடவுளே. ஏங்க வைரத்தை கொண்டு போய் அப்படி அடை வைக்க முடியாதுங்க, எங்கேயும் அவ்வளவு சீக்கிரம் வாங்க மாட்டாங்க. வாங்குவாங்கம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ எடுத்த கடையிலே கொண்டு போய் கொடுத்துருமா. அந்த பில்லு இருந்தா போதும்மா. கொடுத்துடலாமா, வித்துடலாமா. கொஞ்சம் வித்துட்டு எனக்கு காசை உடனே போட்டு விடுமா. சரிங்க, அப்புறம் என்ன செய்யறது? நீங்க இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குன்னு சொல்றீங்க. சரிங்க, நான் பார்த்து போட்டு விடுறேன். சரிம்மா, நான் வச்சிடுறேன். ஆ, இப்போ என்ன செய்யறது? ஐயோ, என் நகையெல்லாம் கைவிட்டு போக போகுதே. யாரு கண்ணு படிச்சோ தெரியல. அந்த குந்தாணி முத பார்த்தா அந்த நகை வந்தது தெரியல, போறதும் தெரியல. இப்படி ஆகி போச்சு. சரி, இதை எடுத்துக்கு நீங்க நான் கடைக்கு போய் கொண்டு போய் காசு வாங்கி போட்டு விடணுமா? நான் என்ன செய்யறது கடவுளே? ஒரு நாள் ஒரு பொழுது ஒரு விசேஷத்துக்கு போட முடியல, வைக்க முடியல. சே, நான் தான் சொன்னேன்ல உனக்கு அடுத்தடுத்து ஆப்பு வச்சிருக்கேன்டி, காத்துக்கு இருக்குடின்னு. எப்படி வச்சேன் பாத்தியா? இது இல்லடி ஆப்பு, இதுக்கப்புறம் இருக்கு பெரிய ஆப்பு. போ போ கடைக்கு போ, அப்ப தெரியும்டி உனக்கு. நீ இந்த கடைக்கார எவ்வளவு காசு தரணும் தெரியல, வாங்கினதுல இருந்து கம்மியா தான் கொடுப்பான். சே, எல்லாமே நட்டமா போச்சு. நம்ம ஒரு பொய் சொல்லி காசை வாங்கினா கடைசியில் இவ்வளவு பெரிய லாஸ் ஆயிடுச்சு உண்மையிலேயே. வந்துச்சு போடி போ, பொய் சொல்லியா காசு வாங்கி நகை எடுக்கிற? இப்ப உண்மையிலேயே உன் புருஷனுக்கு லாஸ் ஆகி போச்சுல. இப்போ உன் புருஷனுக்கும் காசு கொடுக்க முடியாது, உங்க அண்ணங்கிட்ட உண்மையும் சொல்ல முடியாது. கவரிங் நகை வச்சிருக்க, எப்படி காசு ரெடி பண்றேன்னு பாக்குறேன்டி. மாட்டிக்கிட்டு முழிக்கிறியா? முழி. அட்டே, ஒரு நல்ல நாள் போல நாள் வந்தா கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு போடுற உண்டனா. சாப்பிட்டுட்டு ஜீரணமாக மாட்டேங்குது, ஒண்ணும் மாட்டேங்குது. நெஞ்ச கரைச்சிக்கிட்டு இரண்டோ இருக்கு, அடைச்சிக்கிட்டு இருக்கு. அங்க மாட்ட சொல்லி என்ன கசாய வச்சு தர சொல்லுவான். அங்கம்மா, 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 என்னடி செய்யற? இங்க வா. என்னங்க கூப்பிட்டீங்களா? ஆமாடி, நேற்று நல்ல சாப்பாடு நல்லா இருக்கும், கொஞ்சம் உண்டை நான் சாப்பிட்டு போட்டேன். திட்டுக்கிட்டு அடைச்சிக்கிட்டு அதெல்லாம் உப்புசமாயி போய் இரண்டோ இருக்குடி, நெஞ்செல்லாம் அடைச்சிக்கிட்டு நெஞ்ச கரைச்சிக்க வருது. என்ன கசாயம் இருந்தா போட்டு கொடு. ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? சரி சரி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இருங்க, நான் ஓம வழி இலையை பிச்சு போட்டு நல்லா கசாயம் போட்டு கொதிக்க வச்சு கொண்டு வரேன். அதை குடிங்க, நல்லா சீரணமாயி போய் ஏப்ப வரும். நல்லா இல்லைங்க, வரேன். என்னம்மா, என்னாச்சு அப்பத்தாவுக்கு? காலையில என்ன செய்யுது? என்னமோ கசாயம் பேசிக்கிறீங்க? ஒண்ணுமேடி, நேத்து பாவம் சாப்பாடு கூட குறைய சாப்பிட்டுட்டாங்கல்ல, வகுறு உப்பு சம்மா தும்முன்னு இருக்கான். அது கொஞ்சம் ஊதி போய் மூச்சு விட முடியாம கஷ்டமா இருக்குன்றாங்க. அது இந்த ஓம வழி கசாயத்தை வச்சு வரேன்னு சொல்லி சொன்னேன். ஏமா, முடியலன்னா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகமா. நீங்க வாடிக்கு என்னமோ கசாயம் இருக்கீங்க. இல்லடி, ஓம வழி இலைனால எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பாதிப்பும் இல்லடி. அதை குடிச்சா எல்லாம் சரியா போக முடியும். இந்த சீரணமாம இருக்கிறது, ஒரு நாள் உப்புசமா இருக்கிறது, வாமிட்டு வர்றது, எல்லாத்துக்குமே அது நல்லதுடி. நீ வேற அதை பிச்சு போட்டு நல்லா தண்ணியில கொதிக்க வச்சு சுண்ட வச்சு குடிச்சாலே போதும். அப்படியே சீரணமாயி போயிடும், நல்லா போயிடும். பாத்துக்கிறேன். என்னம்மா சொல்றீங்க? அப்ப எனக்கு கொஞ்சம் கொடுங்கம்மா. எனக்கு கூட அப்படிதாம்மா இருக்கு. நேற்று நான் நானும் நல்லா சாப்பிட்டுட்டேன், ஒரு மாதிரியா இருக்குமா. எனக்கு ஒரு கிளாஸ் தாங்கம்மா. சரி சரி, எடுத்துக்கு வரேன் இருங்க. எல்லாருமே கூட குடிங்க, ஆள் ஒரு டம்ளர் போட்டு தாரேன். நல்லது தானே, நேற்று எல்லாம் நல்லா விருந்து சாப்பாடா இருக்கும், நல்லா சாப்பிட்டுட்டான். எல்லாத்துக்குமே அப்படித்தான் இருக்கும். புறாத்துக்கு காலைல குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டீயே குடிங்க. எங்கடி உன் மதினி அவ காணா? என்ன எந்திரிக்கலையாவ? அவங்க தூங்கிட்டு இருக்காங்க போல. என்னம்மா வர வர மாமியா கழுது போல ஆனாலம்னு உன் மதினி அன்ற என்ன வர வர ஒரு சொல்லி கேட்க மாட்டேங்கிறாளே. நல்லா படுத்துங்கிறா, வேலை வெட்டில ஒழுக்கமா செய்ய மாட்டேங்கிறா. என்னம்மா அவட்ட மாற்றம் தெரியுதுடி. உங்க ஆத்தாலையும் கோளாறு இருந்ததுன்னு சொல்லிவிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பத்தா. பாவம் நேற்று நிறைய வேலை எல்லாம் செஞ்சாங்கல்ல, டயர்டா இருக்குன்னு தூங்குவாங்க. நேரத்தை வேலை செஞ்சா அவங்க ஆத்தால காட்டுல வேலை செஞ்சுட்டா. அவதான் இழுத்து போட்டு பூராத்தையும் பார்த்தா. இந்த அவ வயசுக்கு நேரம் எந்திரிச்சு வேலையை பார்த்துக்கிருக்கா. அவ குமரி பிள்ளைன்னு படுத்து தூங்கிருக்கா. எடுங்க பத்தா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்கும்ல, அதெல்லாம் செஞ்சு பழக்கம் இருக்காதுல்ல இந்த அளவுக்கு. நம்மள மாதிரி தானே அவங்களும். இந்த கிழவிக்கு எவ்வளவு திமிரு! சும்மா இருக்கவங்க கிட்ட ஏத்தி ஏத்தி விடுத்துடுற வர வர. இந்த கிழவிய கண்ணாடி ஒட்டிக்கணும். என்ன பரமே, சீக்கிரமே எந்திரிச்சிட்டியா? இல்ல மதினி, இப்பதான் சேர்ந்து உட்காந்துருக்கேன் நானே. ஒரு மாதிரி டயர்டா இருந்துச்சு, நேற்று ஃபுல்லா சமையல் வேலையே சரியா போச்சுல. அது இப்பதான் நானே எந்திரிச்சேன் மதினி. ஏண்டி குமரி 2 பேரும் நினைச்சு பார்த்து எந்திரிச்சு வரீங்க. அவ வயசானவா, அவ எல்லா வேலையும் பாத்துக்கிறா. காலையில எந்திரிச்சு உங்க மாமியாரி அவளுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண மாட்டேன்றீங்க. என்னங்கடி அவளுக்கு வயசா திரும்பி இருக்க. இப்பதா நேற்று எவ்வளவு வேலை பார்த்தா, அவ்வளவு செஞ்சுட்டு போய் நாங்க ரெஸ்ட் எடுக்க வேணாமா? காலையில எந்திரிக்கவே முடியல, உடம்புலாம் அடிச்சு போட்ட மாதிரி இருந்துச்சு. அத்தையும் ரெஸ்ட் எடுக்க முடியாது, எதுக்கு சீக்கிரம் எந்திரிச்சாங்க? இப்ப என்னவா, காலையிலேயே டீ காப்பி எல்லாம் குடிக்கணுமா? லேட்டா சாப்பிட்டா என்னவா? இங்க குடிப்பீங்கடியே, வயசானவ நானு, உடம்புக்கு முடியாதவ. உசுக்குன்னு ஒரு டீ வேணும், காப்பி வேணும், தலைவலிக்கும், காய்ச்சடிக்கும், ஒரு வாந்தி வந்துடும். அந்த நேரத்தை சாப்பிட்டே நீ சேரல வகுறு உப்புசமாயி போய் திட்டு முட்டாச்சு போய் கிடக்கேன். என்னைய பார்க்க வேணாமாடி. நீங்க வாட்டுக்கு எல்லாரும் படுத்து தூங்கிருந்தீங்கன்னா ஒருத்தி எந்திரிக்கலாம், என் நிலைமை என்ன செய்யறது? ஏத்த எல்லா வானரும் உட்காந்துருக்குகளே, எங்க வரோம் என்ன வரோம் துருவி துருவி கேட்பாளுங்க. என்னத்த சொல்றது? என்ன அத்தைக்கு பையன் கையுமா காலையில எங்கேயே போறாங்களே, எங்க போறாங்க? எங்கடி கிளம்பிட்டு நேரத்துல பைய தூக்கிட்டு சிக்கிட்டு 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 சிக்கிட்டுன்னு? அம்மா ஒண்ணும் இல்லம்மா, மார்க்கெட் வரைக்கும் போலான்னு சொல்லி கிளம்பிட்டேம்மா. என்னது, மார்க்கெட்டுக்கு கிளம்புறீங்களா நீங்களா? ஒரு நாள் கூட நீங்க மார்க்கெட்டுக்கு போனதில்ல, இன்னைக்கு என்னம்மா புதுசா மார்க்கெட்டுக்கு எல்லாம் போறீங்க? அதிசயமா இருக்கு. என்ன நல்லா மார்க்கெட்டுக்கு போக கூடாதா? எனக்கு ஆசையா இருக்காதா? சரி, அதான் நீங்க போயிட்டு ஏதாவது காய்கறி வாங்கிட்டு வரலான்னு போறேன். உனக்கு என்ன தெரியும் காய்கறி வாங்க? அதெல்லாம் பார்க்கதாங்க தெரியாது. அங்க போய் வாங்கிடுவா, கொஞ்சம் பத்துக்கு இப்படிக்கு ஒருத்தி நேரம் கட்ட நேரத்துல. அது இந்த அம்மா வேற எரிச்சல கிளப்பிக்கிட்டு நானே ஏதோ போய் சொல்லி சீக்கிரம் கடைக்கு போயிட்டு பார்த்தா சும்மா உட்காந்துட்டு அது இதுன்னு என்னதான் சொல்லி சமாளிச்சு சீக்கிரம் கிளம்பணும்.
ஏமா நான் எப்பவும் அதெல்லாம் பழகுறது மார்க்கெட்டுக்குலாம் போய் நான் போயிட்டு வரேம்மா சும்மா இருங்க. சம்திங் ராங். ஒன்றும் புரியலையே, ஏதோ விஷயம் இருக்கு இதுல. அத்தை சும்மாலாம் எதுவும் செய்ய மாட்டாங்க, என்னமோ ஒரு விஷயம் இருக்கு, பாப்போம் பொறுத்திருந்து. யாத்தே இந்த கை எடுத்து கூப்பிடுறா வந்துட்டாளா? இவ வந்தானா பெரிய பிரச்சனை தான் எனக்கு. எங்க போற? போகலே எங்க வரேன்னு கேக்குறா இவெல்லாம். எத்தனை மார்க்கெட்டுக்கு போறீங்க? என்ன அது மார்க்கெட்டுக்கு போறியா? நீயா? அவன் மூதிக்கா? உனக்கெல்லாம் மார்க்கெட்ல போய் என்னடி வாங்க தெரியும்? நீ நானும் மார்க்கெட்டுக்கு போறேன்னு போய்கிட்டு இருக்க லூசு. அங்க மாதிரி இதெல்லாம் பார்த்து காய்கறிலாம் வாங்குவா. உனக்கு என்ன வாங்க தெரியும் சொல்லு பார்க்கலாம். முருங்கைக்காய் எப்படி வாங்குவ? கத்திரிக்காய் எப்படி வாங்குவ? வெண்டைக்காய் எப்படி வாங்குவேன்னு சொல்லு பாப்போம். என்ன நாத்தனா எங்கேயே பையன் கையுமா நேரம் கிளம்பிக்கிருக்கு? என்ன வேலை பாட்டி? என் நாத்தனா எங்க கிளம்பி சின்னத்துல பையன் கையுமா? ஓ நாத்தனா காய்கறி வாங்க போறாளாம். காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு. என்னடி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம என்ன மச மசன்னு இருக்க சொல்றீ? எப்படி வாங்குவ? இது என்னத்த கேள்வி? எல்லாத்தையும் பார்த்து வாங்கணும், கண்ணில் தான் பார்த்து வாங்கணும். இது கூட ஒரு தெரியாது உங்களுக்கு? அப்படியா? இரு இப்ப உன்னை கேட்ட கேள்வியா அங்கம்மாவை கேட்கிறேன். அவ எப்படி பதில் சொல்றான்னு பாரு. அங்கம்மா கத்திரிக்காய் எப்படி பார்த்து வாங்கணும்? முருங்காய் எப்படி பார்த்து வாங்கணும்? வெண்டைக்காய் எப்படி பார்த்து வாங்கணும் சொல்றி. இது என்ன அடிவாட்டியே? முருங்காயை முறுக்கி பார்த்து வாங்கணும், வெண்டைக்காயை ஒடிச்சு பார்த்து வாங்கணும், கத்திரிக்காயை சொத்தக்காய் இருக்கான்னு பார்த்து வாங்கணும். இது பெரிய விஷயமா? காலகாலமா அப்படித்தானே வாங்கிக்கிருக்கோம். அப்படி சொல்றியா செல்லக்குட்டி? பாத்தியாளி முடச்சியே பாரு. கேட்ட நீ ஒரு கேள்வி கேட்ட, எப்படி 9 பதில் சொல்றா? நீ என்ன கண்ணுலதான் பார்த்து வாங்கணும், காதுலதான் கேட்டு வாங்கணும் இருக்க வெக்கமில்லாம நீ எல்லாம் காய்கறி வாங்க கிளம்பிட்ட மெண்டலிச்சிருக்கி. இத்த எனக்கு தெரியாதுதான் இல்லைன்னு சொல்லத்த. அதெல்லாம் பழகணும் தத்த. இப்படி போனாதான் பழக முடியும். நான் போயிட்டு வரேன், பேசாம இருங்க. சரி சரி போயிட்டு வா. வரையில ஒரு 10 பாக்கெட் மஷ்ரூம் வாங்கிட்டு வா. 10 பாக்கெட்டா? அட கிளம்பி ஓசியில வாங்கிட்டு வராங்கன்னு 10 பாக்கெட் கேக்குற? சரிங்க அப்படியே வரையில எனக்கு இந்த பன்னீர் பாக்கெட் ஒரு 5 பாக்கெட் வாங்கிக்கோங்க. ஏற்கனவே உடம்பு வெடிச்சு கிடக்கு, இதுல அவளுக்கு 5 பாக்கெட் பன்னீர் வேணுமா? பன்னீர் அதையும் சாப்பிட்டு இன்னும் நல்ல பெருத்து போய் கிடக்கிறதுக்கு எதுக்கு 5 பாக்கெட்? என்ன பண்ணி கேக்குறீங்க? எத்தனை பேர் இருக்கா வீட்டுல? எத்தனை பேருக்கு போட்டு செய்ய வேணாமா? ராத்திரிக்கு பன்னீர் பட்டர் மசாலா வச்சு சப்பாத்தி சுட்டுக்குருவோம். ஆமாம்மா எல்லாம் முள்ளு கத்திரிக்காயை பார்த்து ஒரு 2 கிலோ வாங்கிக்கோங்க. மத்தியானத்துக்கு மஷ்ரூம் பிரியாணியை போட்டு கத்திரிக்காயை போட்டு அது கொஸ்து மாதிரி வச்சுக்குருவான். ஆமாடி அவ சொன்ன மாதிரி கத்திரிக்காயை பார்த்து நல்லா வாங்கிட்டு பிஞ்சு காயா நல்லா இருக்கும். மஷ்ரூம் பிரியாணி நல்லா போடுவாங்கம்மா. அப்படியே கத்திரிக்காயை போட்டு கூட்டு மாதிரி வச்சா தொட்டுக்கு நல்லா சாப்பிடலாம். சரி சரி வாங்கிட்டு வரேன். ஆளாக்கு லிஸ்ட் போட்டுட்டே இருக்கீங்க, நான் மறந்து போயிருவேன். போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆளுக்கு அதை வாங்கிட்டு இதை வாங்கிட்டு டார்ச்சல் பண்றாங்க. சரி எத்த வரையில எனக்கு ஏதாவது தீமட்டம் வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வரேன்டி. இந்த மாமா நம்ம கூட பேசவே மாட்டேன்றாரு. நம்மளும் அங்க மக்கா சொன்ன மாதிரி வழியா 2 தடவை பேசி பார்த்தோம். அப்புறம் நம்ம இன்னமும் பேச மாட்டேன்றாரு. அப்படி என்னதே கோவமா அந்த மனுஷனுக்கு. காயத்ரி காயத்ரி. என்னது காயத்ரியா? நான் ஒருத்தி குத்துக்கொலை மாதிரி இருந்துக்கிறேன். ஏன் கூப்பிடாம காயத்ரி கூப்பிடுறாரு? இவ்வளவு திமுரு. ஒரு காப்பி ஏறான்னு வந்தேன், வீட்டுல காயத்ரி காணா எங்க போனாலும். ஹலோ நாங்க நிக்கிறோம்ல, எங்ககிட்ட கேட்க மாட்டீங்களா காஃபி? காயத்ரி தான் உங்களுக்கு எத்தனை வருஷமா போட்டு கொடுத்தாரா காப்பி எல்லாம்? போய் சொல்றவங்கட்ல காப்பி வாங்கி குடிக்கிறதா இல்ல. ஆமா ஆமா நாங்களும் போய் சொல்றோம். காயத்ரி உண்மையவே சொல்றா, அவட்டே வாங்கி குடிப்பீங்க. அங்கம்மா கசன மாதிரி கோவப்படக்கூடாது, கொஞ்சம் பக்குவமாவே பேசுவோம். இல்லைன்னா சண்டை பெருசாகி போயிட்டே இருக்கும். இப்பயே காயத்ரி காயத்ரின்றாரு இந்த ஆளு. நாங்களாம் யார்ட்டையும் சண்டை வர மாதிரி இல்ல, எனக்கு வேலை இருக்கு, நாங்க போறோம். ராசா ராசா உன்னை வச்சிருக்கேன் நெஞ்சிலே ரோசா பூவ போல. என்னடி பேசி பார்த்த ஒண்ணும் படி இல்லைன்னு சொன்னோன்னு என்கிட்ட பாட்டு பாடி என்னை மயக்க பாக்குறியா? அப்படியா? நான் பாட்டு பாடி மயக்கிற அளவுக்கு நல்லாவா பாடுறேன்? ஆமா ஆமா அப்படியே பாடிட்டா இந்த அம்மா. அதான் கோவம் தான் இல்ல. அப்புறம் என்ன கோவம் இருக்க மாதிரி நடிச்சுக்கிருக்கீங்க? ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன், அதுக்காண்டி இப்படியா பேசாம இப்படியா டார்ச்சல் பண்ணுவீங்க என்ன போட்டு? எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எனக்கு இந்த உலகத்துல வாழ்றதுக்கே பிடிக்கல. நீங்க பேசாம இருக்கோம் செத்து போயெல்லாம் போல இருக்கு. லூசு எதுக்கு லூசு இப்படி பேசிக்கிருக்க? கண்ணத்தோட கண் கலங்கி இருக்கடி தேவையில்லாம. நான் ஏதோ சும்மா விளையாட்டு இது ஒண்ணு அப்ப நீ பேச சொல்லக்கூடாதுன்னு இருக்காத. அதுக்கு நீ இப்படியா பேசுவ? எனக்கு கோவம்லாம் இல்ல உன் மேல. நிஜமாவே என் மேல கோவம் இல்லையில உங்களுக்கு? இருந்துச்சு ஆனா இப்ப இல்ல, போதுமா? சரிங்க என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்ககிட்ட அந்த மாதிரிலாம் பொய் சொல்லியிருக்க கூடாது. ஏதோ ஒரு நட்பாசையில சொல்லிட்டேங்க, இதுக்கப்புறம் சொல்ல மாட்டேங்க. சரி சரி இதுக்கப்புறம் வாழ்க்கையில எந்த விஷயத்துக்காகவும் போய் சொல்லக்கூடாது, புரியுதா? அதுக்காக உனக்கு தண்டனை கொடுத்தேன். இப்படி தூரம் சண்டை வந்து கடைசியில் 2 பேரும் பேசிக்கிட்டாங்களே, ஒன்று சேர்ந்துட்டாங்களே. ச்சே, எவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சாலும் நமக்கு அது யூஸே இல்லாமல் போயிடுது. நம்மளும் கஷ்டப்பட்டு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சோம் வேலைக்காரி மாதிரி. கடைசியில் பொண்டாட்டி வந்தோடனே பொண்டாட்டி உட்காந்து சாஞ்சிட்டா இருந்த மாமா. அந்த காய்ச்சிக்கிட்ட நீங்க நெருக்கமா பேசுறது பழகுறது எனக்கு எதுவுமே பிடிக்கவே இல்லைங்க. அவகிட்ட அப்படி பேசாதீங்க, அவளை ஊருக்கு அனுப்பிச்சு வைங்க. சரிம்மா சரிம்மா எனக்கு புரியுது. அப்படியே ஊர்ல கொண்டு விட்டு வந்துடுறா நம்ம போய். ஆத்தாடி ஆத்தாளும் மகனும் பயங்கரமான ஆளா இருப்பாங்க போல. அவள் போனோண்டி என்னைய காயத்ரி ஐஸ் வச்சு வேலையெல்லாம் வாங்கி போட்டு இப்போ என்னன்னா என்னை யாரோ மாதிரி கொண்டு போய் விட்டு வந்துடுறேன் அப்படி இப்படின்னு பேசுறாங்க. பயங்கரமான ஆளுக போல. இதுங்க 2க்கு வசமா ஏதாவது ஆப்பு வைக்கணும் நம்ம. என்ன பண்ண நீ இல்லாம ஏங்கி போச்சு தெரியுமா? அம்மா அம்மான்னு கேட்டுக்கே இருந்துச்சு போல இன்னைக்கு 2 நாளா.
இந்த மாமா எப்படி ஆளு, பயங்கரமான ஆளு. நான் கூட நம்ம வசம் வந்துட்டாரு, நல்லா பேசுறாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா நம்மள வேலை வாங்குறதுக்காக நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு நம்ம கிட்ட. ஏன் சின்ன பிள்ளை மட்டும்தான் ஏங்குச்சா? இந்த பெரிய பிள்ளை ஏங்கலையா பொண்டாட்டிய பார்க்காம? பெரிய வெளியே ஏங்குச்சு, இருந்தாலும் பெரிய பிள்ளை வெளியில சொல்ல முடியாதுல்ல, சின்ன பிள்ளை வெளியில சொல்லிரும்ல. ஐயோ கன்றாவி, இந்த மானங்கட்ட காலத்தையும் கொஞ்சம் இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. சரி நம்ம போவோம். மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா. இதுக்கப்புறம் உங்ககிட்ட எந்த பொய்யும் சொல்ல மாட்டேன் மாமா. நமக்குள்ள சண்டை வேண்டாம் மாமா. இந்த 2-3 நாள் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா உங்ககிட்ட பேசாம. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் செய்ய மாட்டேன் மாமா. நீங்களே நாங்க என்கிட்ட பேசாம மட்டும் இருந்துடாதீங்க. சரிம்மா புரியுது எனக்கு. நானும் தான் கஷ்டப்பட்டேன், வேற என்ன செய்யறது. வெளியில காட்டிக்கிறாம சும்மா கோவமா இருக்க மாதிரி நடிச்சேன். உன்னை பார்க்காம என்னால இருந்தா இருக்க முடியலம்மா. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் போய் சொல்லக்கூடாது, சரியா? சரிங்க மாமா. சொன்னா மொத்தத்துல ஓர் குத்தமில்ல. மன்னிக்கணுமா உன்னை நான் மன்னிக்கணுமா? ஐயோ என்னடி செய்வேன் நானே? என் மகளை எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பிடிச்சிட்டு போனாங்க. அவ வாட்டுக்கு மார்க்கெட்டுக்கு தாண்டி போனா. நான் என்னத்த செய்வேனோ எது செய்வேனோ? எனக்கு கையும் ஓடல காடு ஓடலையே. நான் பெத்த உள்ள பொம்பளை போல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்குது. கடவுளே, பேசாம இருங்க. பிள்ளைய பத்தி வச்சிருக்கீங்க. பிள்ளை நீங்க ஒரு சொன்னோடி கேட்க மாட்டேன்றா, பேசினோடி கேட்க மாட்டேன்றா. இன்னைக்கு மானத்தை வாங்கி வச்சிருக்கா, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கா. என்ன பண்ணா ஏது பண்ணான்னு ஒன்னும் தெரியல. எதுக்கு பிடிச்சிட்டு போயிருக்காங்கன்னு தெரியல. அவ போறப்பே தெரியும், திரு களவாணி மாதிரி முடிச்சிட்டு போனா. கேட்டா மார்க்கெட்டுக்கு போறேன், அங்க போறேன், எடுத்து பேசுறது. யார் எதை கேட்டாலும் மரியாதை கொடுக்கறது இல்ல. அவளுக்குலாம் வேணும். இவனால மானம் போயிருச்சு, என் குடும்ப மானமே போயிருச்சு. ஏண்டி பாருமே, எதுக்கடி பிடிச்சிட்டு போயிருப்பாங்க? என்னடி செஞ்சிருப்பாங்க? அந்த ரவி தம்பி கூட ஒரு போனை போட்டுலாமா? அந்த தம்பி ஸ்டேஷன்ல இருக்குமா, இல்ல அது வேற ஸ்டேஷன்ல இருக்குமாடி? ஏமா அவர் இந்த ஏரியா இல்லம்மா, அவர் வேற ஏரியால இருக்காருமா. இருந்தாலும் போலீஸ்காரங்க ஒருத்தருக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அந்த மாமா கூட பேசி பார்க்கலாமா? இந்த அத்தை என்ன செஞ்சிருப்பாங்கம்மா? எதுக்குமா இந்த மாதிரி பண்றாங்க? மானத்தை வாங்குறாங்க. சே, அவங்க காலையிலே சரியில்லை. பையில நம்ம எடுத்துட்டு போனாங்க. நானும் சொல்லக்கூடாது, சொன்னா என்னமோ நம்ம சண்டை விடுவாங்கன்னு பேசாம இருந்தேன். நான் கூட பையெல்லாம் எடுத்துட்டு போறாங்களோ இருக்கு, காய்கறி வாங்குறதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். உள்ளுக்குள்ள என்னமோ வச்சிருந்தாங்க. என்ன வச்சிருந்தாங்கன்னு தெரியல. எதுக்கு இந்த அம்மா இப்படி பண்றாங்க? எதா இருந்தாலும் நம்ம கிட்ட சொல்ல வேண்டியதானே? என்னம்மா சொல்ற? என்ன அவசியம் இருந்துச்சு பைக்குள்ள? நீ பாத்தியா என்னமோ இருக்கானே? அதான் என்னன்னு தெரியல. ஏதோ வச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. நான் கூட சந்தைக்கு போறதுக்கு பையன் எடுத்துட்டு போறான்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன செய்யாம இருக்காரு அவங்க அண்ணன்? எதை செஞ்சுட்டே இருக்காரு. நேற்று நேரம் 25 லட்சம் ரூபாய் வேணும்னு சொல்லிச்சு, ரெடி பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன கொள்ள? அப்படி என்ன அவசியம் வந்துச்சு? அதுக்கு என்னதான் பிரச்சனை வந்துச்சு, ஏது பிரச்சனை வந்துச்சோ ஒன்னும் தெரியல. தலையும் பிரியாம காலும் பிரியாம மனுஷனை போட்டுக்கிட்டு சித்திரவதை பண்ணிக்கிருக்கு. அந்த மனுஷனை போட்டு என்ன பண்ணாலும் ஒரு பிரச்சனை எழுத்து விட்டுட்டே இருக்குது பொம்பளை. என்ன பிரச்சனைன்னு தெரியலையடி அவளுக்கு. என் பிள்ளைக்கு ஒரு ஒக்கா அவளை வைக்கிறதா, இன்னொரு ஒக்கா அவளுக்கு வேற எதுவும் பிரச்சனையா என்னன்னு தெரியலையே. சீக்கிரம் கூட்டுக்கு வர சொல்றீ என் பிள்ளைய வீட்டுக்கு. அவனுக்கு போன போடுங்கடி, எங்க இருக்கானு? புஷ்பா, உங்க மாமாவுக்கு போன போடுமா, எங்க இருக்காருங்க கேளுமா. சரிங்க தந்தா போடுறீங்க. மாமா எங்க மாமா இருக்கீங்க? போய் அந்த அம்மா பாத்துட்டீங்களா மாமா? இல்லம்மா, அப்பதான் வந்து உட்காந்துருக்கேன். என்ன பாக்கலாமா? சரி, வெளில போயிருக்காரா, வெயிட் பண்ணிருக்கேம்மா. நம்மகிட்ட எதுவும் பார்த்து பேசுனீங்களா மாமா? என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு? இல்லம்மா, இசை வராம பார்க்க விட மாட்டேன்றாங்க, எதுவும் பேசக்கூடாதுட்டாங்க. அதை உட்காந்துருக்கேம்மா. அவர் வரவு என்னன்னு பேசினாங்க. எப்பயாவது கூட்டு வந்துருவேம்மா. அப்பதான் வலுவேனான்னு சொல்லு. வரையில எப்படினாலும் அம்மா கூட்டு வந்துருவாங்கன்னு சொல்லுமா. சரிங்க மாமா, சரி வச்சிடறேன் மாமா. இப்ப மாமா அங்கதான் ஸ்டேஷன்ல உட்காந்துருக்காரா? எஸ்ஐ வெளியே போயிருக்காரா? அவர் வரவும் தான் பேச விடுவாங்களாம். இன்னும் அம்மாவோடையும் பேசலையா? அவர் வராம பேச விட மாட்டாங்களா? எப்படினாலும் கூட்டு வந்துருவேன்னு சொல்லியிருக்காரு. யாரும் எதுவும் அழுக வேணான்னு சொல்ல சொன்னாரு. அவர்கிட்ட பேசிவிட்டு என்ன ஆக போகுது? பித்தாட காரி ஏதாவது பித்தாட பண்ணி வச்சிருப்பா, சந்தி சிரிக்க வச்சிருப்பா. என்ன பண்ணுவார் அவர்? பாவம் மாப்பிள்ள போயிடுச்சு. அப்பதான் அம்மா என்ன அப்பதான் பண்ணாங்க? ஏன் இந்த மாதிரி பண்றாங்க? இதுக்காக அந்த மாதிரி ஸ்டேஷனுக்கு எல்லாம் போயிருக்காங்க. அவங்களை ஏன் கூட்டிட்டு போனாங்க? அப்பதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்பதா ஒண்ணு இல்ல வாடி, நீ வந்து உட்காருவா. அதெல்லாம் உங்க மாமன் கூட்டு வந்துருவாரு. நீ வந்து உட்காருவா, அழுகாதவா. நான் அப்பதா இருக்கேல்லவா. டாடிக்கு போன் பண்ணி சொல்லட்டுமா? அப்பதா வேணாம், அப்படி வேணாம். அவன் வேற அங்க ஏதாவது என்னமோ எதுன்னு பயந்துட்டு கிடப்பான். அவன் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் தேவையில்லாம தொந்தரவு பண்ணக்கூடாது. நம்ம வந்து அவன் அவ்வளவு தொலைக்கு இருக்கான். நம்மளாம் இங்க எல்லாம் ஒன்னா இருக்கும், நமக்கு தெரியாதுடி. அவன் வீட்டுல எதுவும் சொல்ல வேணாம், பேசாம இரு. பூஜா, அழுகாதம்மா, அழுகாத. அம்மா வந்துருவா. அம்மா ஒண்ணும் இல்லம்மா. உங்க மாமி கூட்டுக்கு வந்துருவா எப்படினாலும். அழுகாதடா செல்லக்குட்டி, ராசாத்தி. உன்னைய பத்தி கூட யோசிக்காம அவன் என்ன செஞ்சானே தெரியலையே.
ஒரு வயசுக்கு வந்த பிள்ளை வீட்டுல இருக்கு, வீட்டுல ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு இவங்க கொஞ்சம் நாள் ஒரு இதா நடந்துக்கிறாங்களா, அடக்க சடக்கமா பொம்பளை மாதிரி என்னென்ன வேலை வளர்த்து வச்சிருக்காங்க. அதுக்கு அந்த பிள்ளைய கட்டிக்கு போறவன் அவனை வந்து ஆனா கேட்க மாட்டேன். அவங்க அம்மா ஜெயில கொண்டு வச்சிருந்தாங்க, ஒரு நாள் வச்சிருந்தா கூட கேள்வி கேட்பாங்க. இல்ல என்னன்னு பதில் சொல்றது நம்ம, இந்த மூஞ்சி எங்க வச்சுட்டு போறது நம்ம. சே, அவன் வேணும்னே செஞ்சா என்னன்னு தெரியலடி, நமக்கு என்ன பிரச்சனை வந்தாதாண்டி தெரியும், நம்ம தெரியாம எதுவும் வையக்கூடாதுடி பாவத்தை. நீங்க சும்மா இருங்க, நீங்க தேவையில்லாம அப்படியே சும்மா தூக்கி வச்சு பேச போய் உங்க மகன் இந்த அளவுக்கு போயிருக்கு. நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அந்த மனுஷன் வெளியில தலை ஆட்ட முடியுமா? நான் அப்படி வெளியில உன பூரா கேட்பாங்க, இல்ல தங்கச்சி எதுக்கு பிடிச்சிட்டு போனாங்க, அவர் எங்க வந்து சொல்லுவாரு, எப்படி பதில் சொல்லுவாரு? அந்த மனுஷன் வெளியில தலை ஆட்ட விடுறாங்களா? இங்க வந்து மானத்தை வாங்குறதுனே பண்ணி தர்றாங்க. ஆமா மத்தா, நாளைக்கு மாமா வெளில போவாரு, எங்க வீட்டுக்காரர் வெளில போவாரு, உங்க அத்தை நம்ம ஸ்டேஷன் கூட்டு போனாங்களா, போலீஸ் பிடிச்சி போச்சாமல எல்லாம் கேட்கத்தானே செய்வாங்க. அப்ப ஆம்பளை அளவுக்கு சங்கடமா இருக்காது வெளில கடத்தருக்கு போயிட்டு வர உங்களுக்கு? அவளையே எனக்கே என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ஃபோன் பண்ணிட்டாளுங்க. அதுக்குள்ளேயும் என்னவா உங்க அத்தை என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிட்டாங்களா கூட்டு போயிட்டாங்களான்னு இன்ன வரைக்கும் ஃபோன் தெரியுமா? எல்லாம் ஊரே ஆற போகுது பாரு. நல்ல வேலை பார்த்தா நம்ம ஊர்ல இல்ல, அங்க இருந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் நேரம் கால் பண்ணி என்ன நார் அடிச்சிருப்பாளுங்க. இங்க இருக்கிறதால தப்பிச்சோம், யாருக்கும் தெரியாதுங்க. ஆமாடி, பூனை நினைக்குமா உலகம் இருட்டா இருக்கிற கண்ணை மூடிக்கிட்டு அது பார்த்தேன். நாளைக்கு எல்லா இடத்துக்கும் தெரியுதே வரப்போகுது. இந்த அம்மா செயலுக்கு போயிட்டு வந்தது தெரியாம இருக்க போகுது. சமந்தி அதெல்லாம் காது வச்ச மாதிரி எடுத்துக்கு வந்துருவேன். சமந்தியை மகன் கூட்டு வந்துருவேன் வீட்டுக்கு, அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. சமந்தி நீங்க யார்ட்டி எதுவும் சொல்லாதீங்க, கொஞ்சம் கோவப்படாம இருங்க சமந்தி. எதுக்காக பிடிச்சிட்டு போயிருப்பாங்க பாருங்க, எதுவும் கலவன் இருப்பாங்களா எனக்கும்? அந்த அப்படி கலவன் எல்லாம் மாட்டாங்க. என்ன செஞ்சாங்கன்னே தெரியலையே. நம்மளால ஏட்டிக்கு மூட்டி செஞ்சு கலவன் தரம் பண்ணி அதில் மாட்டிக்கிட்டாங்கன்னு தெரியலையே. அத்தே என் பிள்ளை அப்படி கலவாங்களா மாட்டாமா, 5 வயசு அவளுக்கு ஆசைப்பட மாட்டா. அப்படி இல்லை, எந்த காசும் திருட மாட்டா, வைக்க மாட்டா, யார் வீட்டு காசுக்கும் எடுக்க மாட்டாளே. அப்படிப்பட்ட பிள்ளை இல்லையே என் பிள்ளை. வேணுங்கிறத வாங்கி கொடுத்து அவளை ராசாத்தி மாதிரி தானே வளர்த்தேன். அவளுக்கு என்ன அதே நோக்காடு வந்துச்சோ, என்னத்த செஞ்சாலோ ஒண்ணுமே எனக்கு புரியலையே. கிருகிருன்னு வருதே. பேசாம இருங்கத்த, நீங்க பேசாம உங்க உடம்புக்கு என்ன ஆக போகுது? நீங்களே காலில இருந்து உடம்பு சரியில்லை எனக்கு சொல்லிருக்கீங்க. பேசாம இருங்கத்த, அதான் உங்க மகன் கூட்டுக்கு வந்துருவாரு, ஒரு பிரச்சனையும் இருக்காது. பேசாம இருங்க. நாளை எல்லாத்துக்கும் வீட்டுல இருக்கும், புறத்துக்கு பிரச்சனை தான். எப்ப பார்த்தாலும் இவள மொத்தம் கால்ல சூடு வச்சு விடுறேன். ஏமா புஷ்பா, அந்த ரவி தம்பிக்கு ஒரு போனை போடுமா, சொல்லி வைப்போம் என்ன ஏதுன்னு. சரிங்க. ஹலோ, அண்ணே நான் தானே புஷ்பா பேசுறேண்ணே. ஆமாண்ணே, அங்கம்மா மருமக தானே. நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கோம், எல்லாரும் நல்லா இருக்கோம். ஒண்ணும் இல்லை, ஒரு சின்ன ஹெல்ப்னே. எங்க மாமாவோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அந்த சரசம்மா, அவங்கள போலீஸ் இதை பிடிச்சிட்டு போயிருக்காங்களா? எதுக்காக பிடிச்சிட்டு போனாங்கன்னு தெரியல. மாமா போயிருக்காரு ஸ்டேஷனுக்கு, அங்க எஸ்ஐ இல்லையா, அதான் பார்க்க விடல. என்ன பிரச்சனை எது பிரச்சனை தெரியல. அதை என்ன கொஞ்சம் பார்த்து விசாரிச்சு கொஞ்சம் பேசி முடிச்சு விடுங்கண்ணே. பாவம் எல்லாரும் வீட்டுல ரொம்ப அப்செட்டா இருக்காங்க, அழுகுறாங்க, அப்பத்தால அழுதுட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணே. சரிம்மா நான் பாத்துக்கிறேன்மா. நான் இப்ப வெளியில தான் இருக்கேன். நான் ஸ்டேஷனுக்கு போய் என்னன்னு பார்த்து விசாரிச்சுட்டு உங்களுக்கு போன் போடுறேன்மா. சரிண்ணே, கொஞ்சம் மறக்காம போன் மட்டும் போடுங்க என்னன்னு பார்த்துட்டு. சரிம்மா நீ அங்க அம்மா கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுமா. அவங்க எதுவும் வருத்தப்பட வேணாம்னு சொல்லுமா. வச்சுட்டுமா? சரிங்கண்ணா வச்சுறேண்ணே. பேசிட்டு இருந்தேன், அவர் வெளியில தான் இருக்காராம். அவர் ஸ்டேஷன் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போன் பண்றேன், எதுவும் வருத்தப்பட வேணாம்னு சொல்லி நான் பேசிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால ஒன்றும் கவலைப்படாதீங்க. பாருங்க, நீங்க எல்லாம் அன்னைக்கு மேவா பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு என்ன முக்கு நீங்க ஒரு ஆவட்டு பிள்ளைக்கு பண்ணி வைக்கிறா நீங்களே. இன்னைக்கு அந்த மனுஷன் ஒரு ஆபத்து சாவதுக்கு உதவுறாரு. நம்ம செய்யற புண்ணியம் நமக்கு என்னைக்குனாலும் ஒரு நாளைக்கு தலை ஆக்கும். அதை தெரிஞ்சுக்கோங்க. உங்க மகள்லாம் என்னென்ன பேசு, ஆனா அதை சிரிக்கி அப்படி இப்படி அந்த பிள்ளைய போட்டு சென்ன பேச்சா பேசிச்சு வச்சுச்சு. யாருக்குமே ஒரு இதை பணம் எதிர்பார்க்காம ஒரு உதவி செஞ்சோம்னா அது நமக்கு தர்மம் தலை ஆகும் சும்மா சொன்னாங்க. நீங்க அந்த பையனுக்கு போய் ஏதோ கொஞ்சம் தைரியம் சொல்றாப்ல. ஆமாடி, இவளுக்குலாம் எங்க தெரிய போகுது? இதுக்கு நேரத்துக்கு உதவி செஞ்சா போதும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. சரி என்னங்க வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே, பாருங்க ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்கேன் நாத்தனா. நாங்க என்னத்த செய்ய, என்ன செஞ்சுன்னு தெரியல. வந்தாரையும் தெரியும் என்ன செஞ்சிருக்குன்னு. அவர் கூட்டுக்கு வரட்டும், நாளைக்கு வீடியோல பார்ப்போம். வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க, மறக்காம கமெண்ட்ஸ் அனுப்புங்க.